ஸ்ரீதுர்கா வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் கார்த்திகேசன் வணக்கங்கள். இன்வெஸ்ட் கோல்டு அப்படிங்கிற ஒரு பிராண்ட் நேம்ல வந்து செகண்ட்ஸை வந்து ஃபுல்லாக நாங்கள் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். செகண்ட்ஸ்னா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கிற செகண்ட்ஸ். நகை வேலை வந்து ஆரம்பத்தில் நான் செஞ்ச வேணாம், ஃப்ரெஷ்ஷாக உள்ள நகைகளை வந்து எங்களுக்கு உருக்க மனசு வர மாட்டேது. ஸோ எங்களுடைய கஸ்டமர்கிட்ட வந்து நாங்கள் அதை சொல்கிறோம், இது வந்து செகண்ட்ஸ் தான், இதை நீங்கள் வேணால் நல்லா இருக்குது, முதலீட்டு அடிப்படையில் நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு நல்ல லாபம் தரும் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். இதுக்காக நாங்கள் ஒரு வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 வாடிக்கையாளர்கள் இருக்காங்க. அந்த நகையெல்லாம் பார்க்குறாங்க. அதுவும் புத்தம் புது பொலியோடய இருக்கும். ஒரு நடுத்தர குடும்பத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு 20 பவுன் நகை இருக்குது. இன்னும் கொஞ்சம் மேல்தட்டு மக்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 30-40 சவரன்கள் இருக்குது. ஆனால் அவங்க அதில் பயன்படுத்துறது பார்த்தீங்கன்னா ஒரு 10 சவரன் வரைக்கும் தான் பயன்படுத்துவாங்க. மீது எல்லாமே வந்து முதலீட்டு பார்வையில் அவங்க வாங்கி வச்சிருப்பாங்க. அப்போ ஏதாவது அவங்களுடைய வேற ஏதாவது பெரிய முதலீடு பண்ணும்பொழுது, ஒரு படிப்புக்காகவோ இல்லை ஒரு வேற ஏதாவது இடம் வீடு இது மாதிரி வாங்கும் பொழுது அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த நகையை வந்து அவங்க சேல்ஸ் பண்றதுக்கு ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். அதை வந்து பல மணி நேரம் மனித உழைப்புகளால் தயார் பண்ணப்பட்ட அந்த நகைகளை உருக்கிறதுக்கு எனக்கு மனசு வரல. அப்படிதான் ஆரம்பிச்சதை அவங்க வாங்குறாங்க. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நெக்லஸ் பாருங்களேன், எவ்வளோ வேலைப்பாடா இருக்கு. இது வந்து ஒரு வியாபாரிட்ட இருந்து வாங்கினது. இப்போ உங்களுக்கு எப்படி பழசு கிடைக்குது அப்படின்னு சொல்லலாம். என்னை போன்ற வியாபாரிகள் கிட்டத்தட்ட ஒரு 15 பேர் வந்து கொள்முதல் பண்றதுக்கு வியாபாரிங்க இருக்காங்க. இது நல்ல பழைய நகைலாம் வாங்குறவங்க. அப்போ அதே மாதிரி ஒவ்வொரு ஊர்லயும் இப்போ டெல்டா மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா எல்லாமே நண்பர்களா இருக்காங்க. இந்த ஏலத்தில் போய் எடுக்கிறவங்க நண்பர்களா இருக்காங்க. இவங்கள்ட்ட உள்ள ஃப்ரெஷ்ஷா உள்ள நகைகளை மட்டும் என்கிட்ட நீங்க கொடுங்க அப்படின்னு நான் கேட்கறது. அதனால அவங்கள்ட்ட ஒரு குறிப்பிட்ட லாபம் வச்சு நான் வாங்கிட்டு நாங்கள் வந்து அதில் நல்ல கலெக்ஷனை பார்த்து நாங்கள் என்னுடைய வாட்ஸ்அப் குரூப்ல பதிவிடுறோம். அதில் வந்து கஸ்டமர் வந்து விருப்பமான நகைகளை தேர்வு செஞ்சு உடனே கேட்குறாங்க. இப்போ இந்த நகையை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60 கிராம் இருக்குது, 7.5 பவுன் நகை இருக்குது. ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக அப்படியே ரொம்ப ஃபினிஷிங்காக வேலைப்பாடாக இருக்குது. இதை உருக்கிறதுக்கு மனசு இல்லை, வேற ஒன்றும் இல்லை. அதனால தான் இதை நாங்கள் வந்து குரூப்பில் போடுறோம். இதை சில பேர் விரும்பி கேட்பாங்க. எங்களுடைய ஸ்ரீதுர்காவுடைய தங்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முதலீடாக லாபம் தரும், ஆபரணமும் சந்தோஷமும் தரும். அதனால நிச்சயமாக நீங்கள் முதலீட்டு பார்வையில் நீங்கள் நகை வாங்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னு சொன்னால் எங்களுடைய ஸ்ரீதுர்கா வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் இணைஞ்சிங்க. நிச்சயமாக நாங்கள் அந்த நகையெல்லாம் பாருங்கள், அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். தரம் வந்து ஒரே தரம் தான், எல்லாமே வந்து 916 தரம் தான். ரெண்டாவது சர்டிஃபிகேட் கேட்டாலும் நாங்கள் கொடுத்துருவோம். சிஓடி ஹால்மார்க் நம்பர் இருக்கும், அந்த சர்டிஃபிகேட்டோட நீங்கள் எடுத்துக்கலாம். அதனால வந்து தரத்தை பற்றி இனிமேல் பயமே கிடையாது. நிச்சயமா எல்லா நகைக்கும் பில்லு கொடுத்து தான் ஆகணும் நாங்கள். ஏன்னா அந்த அளவுக்கு கவர்மெண்ட் கரெக்டாக ரூல்ஸ்லாம் போட்டிருக்காங்க. அந்த அளவுக்கு பில்லு கரெக்டாக கொடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு நிச்சயமா வந்து ஒரு முதலீட்டு பார்வையில நீங்கள் பாருங்க. கலெக்ஷன் பார்த்தா என்கிட்ட வந்து இருக்காதுங்க. என்னுடைய வாட்ஸ்அப் குரூப்ல பதிவிடுற நகைகள் தான் இருக்கும். போர்ட் ரேட் இன்னைக்கு என்ன போர்ட் ரேட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4ஆம் தேதி இன்னைக்கு போர்ட் ரேட் வந்து 9,050 ரூபா இன்னைக்கு போர்ட் ரேட். பிளஸ் வந்து ஜிஎஸ்டி வந்து ஒரு 3%. சவரனே உங்களுக்கு கனெக்ட் பண்ணி பார்த்தோம்னா ஒரு 74,500 இந்த ரேஞ்சுக்குள்ள தான் உங்களுக்கு இருக்கும். டோட்டல் வேல்யூவே சேர்த்து 74,000 ஒரு சவரன் வரும். இப்போ நீங்க வந்து இதுக்கு எக்ஸ்ட்ரா நம்ம வந்து நிச்சயமா புது நகைகளுக்கு வந்து சேதாரம் கொடுத்தாகணும், கூலிங் கொடுத்தா ஆகணுங்க, ஹால்மார்க் உள்ள சார்ஜ் கொடுத்தா ஆகணும். ஏன்னா அவங்க வந்து புதுசா ஒரு ஃபேக்டரி இருந்து செஞ்சு வரும் பொழுது அதுக்குரிய சார்ஜஸ்லாம் ஆகும். ஏன்னா எந்த பொருள் எடுத்தாலுமே ஒரு வேஸ்டேஜ்னு ஒன்று ஆகுது. அப்போ புதுசா உள்ள நகைகளுக்கு நம்ம கொடுத்தாங்க ஆகணும். அப்போ நான் விற்கிறது எல்லாமே செகண்ட்ஸ். அப்போ செகண்ட்ஸுக்கு வந்து நான் வந்து உருக்கிற ரேட்டுக்கு நம்ம கஷ்டம் கடைகளில் வாங்கினாங்கன்னா அதுலேருந்து அவங்க வந்து ஒரு 1% லாபம் வச்சு 1% லாபம் வச்சு என்கிட்ட கொடுக்குறாங்க. அதான் நாங்கள் கஸ்டமருக்கு ஒரு மிக குறைந்த லாபத்துல தான் நான் கொடுக்குறோம். ஃபர்ஸ்ட் எனக்கு என்னன்னா இதுல ரொம்ப திருப்திங்க. ஏன்னா நான் நகை வேலை செஞ்ச ஆளு அப்படிங்கிறப்ப இந்த நகையெல்லாம் எனக்கு உருக்கு இந்த வேலையை சேர்த்து எவ்வளவு நாளாகும், எவ்வளவு மெனக்கெடுகள் இருக்குன்னு எனக்கு தெரியும். அப்படி பார்க்கும் பொழுது எனக்கு என்னன்னா இதை வந்து இன்னொருத்தவங்க பயன்படுத்துறாங்கன்னு வச்சுங்களேன், பெரிய சந்தோஷமே அதுதான். அடுத்தவங்க இதை பயன்படுத்துறாங்க, இது உருகாம அடுத்தவங்களுக்கு பயன்பாட்டுக்கு போகுது. இப்போ தங்கம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு உலக பணங்க. அப்போ வந்து இதுல வந்து பழசு புதுசு அப்படிலாம் கிடையாது. இப்போ நம்ம ஒரு 500 தாள் எடுத்துங்களேன், புத்தம் முசா முடமுடன்னு இருக்கு 500 தாள், அதுவும் 500 ரூபாய்க்கு மதிப்பு தான். கொஞ்சம் லேசா பழசா இருக்குது, அதுவும் 500 ரூபாய் தானே, அதுக்கு 450 ரூபாய் மதிப்பு கிடையாது இல்ல. தங்கம் ஒரு உலக பணம். நீங்க எந்த நாட்டுக்குள்ள போனாலும் தங்கம் அந்த நாட்டு கரன்சியா மாறும் தன்மை கொண்டது. அதனாலதான் இது வந்து இன்னைக்கு வந்து உலக அளவுல இன்னைக்கு உலகத்தோட ராஜாவா இது இருக்கு. ஒரு வியாபாரிட்டு நாங்க ஃப்ரெஷ்ஷா தான் வாங்கணும், மறுபடியும் இதை போய் பாலிஷ் அடிச்சிருக்கோம். ஏன்னா எந்த நகை வந்தாலுமே நாங்க ஒரு பாலிஷ் அடிச்சு, இப்போ இந்த செயின்லாம் பாருங்களேன் என்ன ஃப்ரெஷ்ஷா இருக்கு பாருங்க, இதெல்லாம் வந்து நாங்க ரீபாலிஷ் அடிச்சு தான் நாங்க கொடுப்போம். ஏன்னா நிச்சயமா கழுத்துல ஒரு தடவை போட்டிருப்பாங்க, அப்படிங்கிறப்ப இன்னொருத்தவங்க ஒரு கழுத்துல போட்டுருவோம், அது வந்து வேறுபட்டிருக்கலாம். அதனால நாங்க என்ன பண்ணுவோம், ஒரு ஹீட் பண்ணுவோம், இதை பாலிஷிங் பண்ணி தான் நாங்க கொடுப்போம். ரீபாலிஷ் ஆகி தான் வரும், எந்த பயமும் கிடையாது. நிச்சயமா நீங்க பில்லோட வாங்கிக்கிங்க. இப்போ இந்த ஜிமிக்கி பாத்தீங்கன்னா நேற்று தான் வந்து ஒரு வியாபாரிட்ட இருந்து வாங்கினேன். பாத்தீங்கன்னா இதை வாட்ஸ்அப் குரூப்ல பதிவு போட்டேன்னு ஒரு கஸ்டமர் எனக்கு எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்ட்டாங்க. ரெண்டாவது அவங்கள்ட்ட உள்ள பழைய நகை கூட எங்கள்கிட்ட எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்குவாங்க. ஏன்னா அவங்கள்ட்ட பழசா ரொம்ப பழசா கொஞ்சம் பயன்படுத்த முடியாத அளவுக்கு இருக்கும். அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா அதை கொண்டாந்து கொடுத்துட்டு எங்கள்கிட்ட உள்ள புது நகையை அவங்க வாங்கிக்குவாங்க. பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு வித்தியாசம் வராது. 916 பழைய நகைகள் நல்ல ரேட்டு தான் நாங்களும் எடுத்துக்கிறோம். அப்படி எடுத்துக்கிட்டு இந்த நகை 916 நகை அப்படியே எக்ஸ்சேஞ்ச் போட்டுக்கிறாங்க. ரொம்ப பெரிய வித்தியாசம் வராது, கம்மியாக தான் வரும். அதில் அவங்களுக்கு வந்து ஒரு ப்ராஃபிட் இருக்கு நிச்சயமா. அது மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சின்ன பொருளை கூட நாங்கள் வந்து இது நல்லா இருக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த ஸ்டட்டு போட்டோம். இதுவும் வந்து ஒரு கஸ்டமர் புக் பண்ணிட்டாங்க, நாளைக்கு வந்து டெலிவரி எடுத்துறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நிச்சயமா பொருள் எல்லாமே நல்லா இருக்கும், தரமாக இருக்கும், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஏன்னா எங்களுக்கு வாடிக்கையாளர் சேவை தான் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். தேங்க்ஸ்.